சுவாமியே சரணமையப்பா. நியூஸ் டிஎன் ஆன்மீக அன்பர்கள் பக்தர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அறிவோம் ஐயப்பனை நிகழ்ச்சியிலே பல விஷயங்கள், பல முக்கியமான விஷயங்கள், சாமிமார்கள் செய்கின்ற தவறுகள், விரதம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இது போன்ற விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நேற்றுக்கு நம்ம சொல்லும்போது சுவாமிமார்களுக்கு ஒரு நெருடலான விஷயம் அப்படின்னு சொன்னேன். இந்த விஷயத்தில் சுவாமிமார்களுக்கு பல சந்தேகங்கள். இதில் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் தெரியாத சாமிமார்களை தவறான வழியில் சில குருசாமிகள், நான் எல்லா குருசாமியும் சொல்லலை, யாரோ சில பேர் தவறாக வழி நடத்துகிறார்கள். இது ரொம்ப வருத்தமான விஷயம். என்னன்னு சொல்கிறேன். ஐயப்பன்மார்கள் மாலையை போட்டு விரதத்தை ஆரம்பிக்கிறார்கள், ரைட்டா? ஒரு 15-20 நாள் விரதம் இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு அசம்பாவிதம் வருது. நான் ஏன் இந்த நிகழ்ச்சியில் இதையும் சொல்கிறோம் என்றால், சுவாமிமார்கள் இதையெல்லாம் தெளிவாக புரிந்து மற்ற சாமிமார்களுக்கும் தெளிவாக எடுத்து கூற வேண்டும் என்பதற்காகவே. மற்றபடி யாரையும் குற்றம் சொல்கிறதுக்காகவோ குறை சொல்கிறதுக்காகவோ நீங்கள்லாம் யாருமே சரியாக விரதம் இருக்கல அப்படின்னு சுட்டி காட்டுவதற்காக அல்ல என்பதையும் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 15-20 நாள் விரதத்தில் ஒரு அசம்பாவிதம் வருது. அசம்பாவிதம் அப்படின்னு சொன்னால், நம்ம அப்பா வழி உறவு, அப்பா வழி உறவில் யாராவது தவறி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காலம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அப்பாவோட உறவு முறையில் இருந்ததுன்னா, இப்போ அப்பான்னா அப்பா, அப்பாவோட தம்பி, அப்பாவோட அண்ணா, அப்பாவோட அப்பா, அப்பாவோட அம்மா, அப்பாவோட சித்தி, அப்பாவோட சித்தப்பா, அப்பாவோட சித்தி பையன், அப்பாவோட சித்தப்பா பையன், இந்த உறவெல்லாம். இப்போது சித்தி அப்படின்னா அம்மாவோட தங்கையும் சித்தி ஆவாங்க. இப்போ அம்மாவோட சித்தி வகையில் யாராவது தவறி போனாங்களோ, இல்லைன்னா அம்மா வகையில் யாராவது தவறி போனாங்களாவோ அவங்களுக்கு மாலையை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்பா வழி உறவு முறையில் யாராவது காலமானால், யாராவது இறந்து போனால் கண்டிப்பாக நீங்கள் மாலையை கழற்றியே ஆக வேண்டும். இதில் சந்தேகத்திற்கு இடமே கிடையாது. சில பேர் என்ன கேட்பான், சுவாமி நான் அந்த பாடியை பார்க்கறதுக்கு நான் மாலையை கட்டிட்டு போனேன், திருப்பி வந்தவொடனே குளிச்சுட்டு மாலை போட்டுக்கலாமான்னு கேட்போம். பண்ணவே கூடாது. குறிப்பாக தந்தை வழி உறவாக இருந்தால் நீ மாலையை ஒரு வாட்டி கட்டிட்ட அப்படின்னு சொன்னால் அந்த வருஷம் மலைக்கு போகக்கூடாது. அதுக்கு அடுத்த வருஷம் தான் போகலாம். அதுக்கு ரைட்டே கிடையாது நமக்கு. ஏன்னா அப்படியே நான் வீம்புக்கு நான் போய் தான், அவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமி சொன்னார் போகலாம், அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொன்னார்னா நீ போ. ஆனால் அதற்கான பலன் கிடைக்காது என்பது உறுதி. அப்புறம் நம்ம எதுக்கு சபரிமலைக்கு போய் என்ன பிரயோஜனம்? நம்ம எதுக்கு மலைக்கு போகிறோம்? நமக்கு நல்லது நடக்கணும், நல்ல விஷயம், ஐயப்பனை தரிசனம் பண்ணணும். நமக்கு ஐயப்பனை தரிசனம் பண்ணால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஆசையில் போகிறோம் இல்லையா? அந்த பல வேண்டுதல்களை வைத்து போகிறோம். அப்போது தீட்டோட நம்ம அங்கே போகிறோம். அன்பர்களே, அது ஒரு புனிதமான மலை. நான் திருப்பி அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். புனிதமான சபரிமலை ஐயப்பன் தவக்கோலத்தில் இருக்கிற கடவுள். ஒரே ஒரு விஷயம் ஐயப்பனை பற்றி நம்பியார் குருசாமி ரொம்ப அழகாக சொன்னார். இதை விட ஐயப்பனை பற்றி யாருமே சொல்ல முடியாது. ஐயப்பன் குழந்தை மாதிரி. அவர் சொன்னது, ஐயப்பன் குழந்தை மாதிரிடா. இப்போது ஒரு குழந்தைய நீ சமாளிக்கிறதுனா எப்படி சமாளிப்ப? அவன்கிட்ட ஒரு சாக்லேட் கொடுத்து அந்த அங்கிள்கிட்ட போய் அந்த பாக்ஸை வாங்கிட்டு வா, இந்த அந்த சாக்லேட் கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த குழந்தை அந்த சாக்லேட்டுக்காக அந்த பேக்கை வாங்கிட்டு வந்து கொடுக்கல. அந்த மாதிரி எங்கள் ஐயப்பனுக்கு ஒரு சரணம் சொன்னால் போதும். அந்த ஒரு சரணம் சொன்னாலே நீ என்ன கேட்குறியோ ஐயப்பன் சந்தோஷப்பட்டு கொடுத்துருவாரு. ஆனால் அவன் குழந்தை தானே அப்படின்னு நீ அவன்கிட்ட விளையாடி பார்த்தேன்னா, விளையாடி பார்க்குறது தான் என்ன விரதத்தில் யார்ப்பா ஐயப்பன் எங்கேப்பா பார்க்க போகிறான்? இப்போ சிகரெட் பிடிக்குது ஐயப்பன் பார்க்க போகிறானா? இறைவன் எங்கும் இருக்கிறான். அப்போது குழந்தைன்னு நினச்சி நீ ஐயப்பன்கிட்ட விளையாடினா, ஐயப்பன் உங்கள்கிட்ட திருப்பி விளையாடினான்னா அந்த விளையாட்டை உன்னால் தாங்க முடியாதுன்னு நம்பியார் சாமி. சத்தியமான விஷயம். ஏன்னா ஐயப்பன் அங்கே தவக்கோலத்திலே பிரம்மச்சாரியாக யோக பட்டத்தோடு அமர்ந்திருக்கின்ற ஒரு அற்புதமான சித்தர், உயிரோடு இருக்கின்ற தெய்வம். அப்போது
இந்த டெத்து வீட்டில் அந்த வர தீட்டோட நீ அந்த சபரிமலைக்கு போனேன்னா அந்த மலை நம்மால் கலங்கப்பட்டால் அதற்குரிய தண்டனையை நம்மால் தாங்க முடியாது. அன்பர்களே, நான் திருப்பி சொல்கிறேன், நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லவே இல்லை, ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போது நீ மலைக்கு போய் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், ஐயப்பனை அவரோட சக்தியை தெரிஞ்சுட்டேன்னா அந்த மகிமையை புரிந்து கொண்டு நீங்கள் சபரிமலைக்கு போனால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கிடைக்கும். அப்போது அப்பா வழி உறவில் யாராவது காலமானால் போகக்கூடாது. சில பேர் என்ன சொல்கிறான், 13 நாள் காரியம் ஆனதுக்கு அப்புறம் மாலை போட்டால் தப்பா சார்? கண்டிப்பாக தப்பு. அவங்க அப்பா வழி உறவுக்கு நீ அந்த 1 வருஷம் மலைக்கு போகக்கூடாது. அம்மா வழி உறவாக இருந்தாலும் ஒருவேளை நான் பாடி பார்த்து தான் சார் ஆகுவேன், நான் ரொம்ப பழகியிருக்கேன் சார், எங்கள் சித்தப்பா பையன் ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு, நானும் ஒன்று ஒன்றா ஸ்கூலில் படித்தோம், நானும் ஒன்று ஒன்றா பீச்சில் விளையாடணும், அப்படி இருந்ததுன்னா தாராளமாக நீ போய் பார்க்கலாம். நம்பியார் சாமியாக தான் சொன்னார். இதில் ஐயப்பனை விட மனிதாபிமானம் முக்கியம் அப்படின்னார். இப்போது ஒருத்தனோட ஃப்ரெண்டாக இருப்பான், அவங்க 2 பேர் பயங்கர ஃப்ரெண்டாக இருப்பாங்க, சின்ன வயசுலேருந்து ஓடி ஆடி விளையாடிருப்பாங்க, கல்யாணமாகியும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான உறவில் இருக்கிறவன் திடீர்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் நீ மாலை போட்டிருக்கேன்னு வச்சுக்கோ, தாராளமாக மாலையை கட்டிட்டு அந்த பாடியை போய் பார்க்குறதுல தப்பே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு உன்னுடைய நண்பனுக்காக நீ அந்த வருஷம் சபரிமலைக்கு போகாமல் இரு. ஆனால் அங்கே போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் குளிச்சுட்டு மாலை போட்டுக்கலாமா அப்படின்னா அது மிகவும் தவறான செயல். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். தந்தை வழி உறவு என்றால் அதில் யாராவது காலமானாங்கன்னா கண்டிப்பாக அந்த 1 வருஷம் மலைக்கு போகவே கூடாது. தாய் வழி உறவு இருந்தாலும் நம்ம மனசு, இப்போது தாய் மாமா போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, தாய் மாமா அடுத்த தாய்க்கு சமானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மனசு. அப்போது உனக்கு தீட்டு 3 நாள் தான், ஆனால் தாய் மாமா போனால் அம்மாக்கு ஈக்குவல், அதனால் மலைக்கு போகக்கூடாது என்பது தான் பெரியவர்களுடைய வாதம். நம்பியார் சாமி சொல்லுவார், ஐயப்பன் அங்கே தான் இருக்க போகிறான், நீ இந்த வருஷம் விட்டு அடுத்த வருஷம் பாரு அப்படின்னு சொல்லுவார். ஆக தயவு செய்து இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக சாமிமார்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. இந்த மாலை போடும் பொழுது இந்த வீட்டில் மனைவி கர்ப்பமாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகம் சார். நிறைய பேர் கேட்பாங்க, மனைவி கர்ப்பம், இவன் மாலை போட்டான், 3 மாதம் வரைக்கும் மனைவி கர்ப்பமாக இருந்தால் அவன் சபரிமலைக்கு போகலாம். 3 மாதம் தாண்டி ஆச்சுன்னா மாலை போடக்கூடாது. அதுவும் நிறைய பேர் கேட்பான், நிறைய மாத கர்ப்பிணியாக 8 மாதம், இப்போ சமீபத்தில் எனக்கு வந்த தொலைபேசி, அவன் ஒய்ஃபுக்கு 8 மாதம், சார் நான் மலைக்கு போகலாமா வானாமா, நான் மாலை போட்டேன், டிசம்பர் 17ஆம் தேதி போகிறேன்னு சொல்கிறான். நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன், நான் சொல்கிறேன், நீ கேட்கறது கேட்காது உன் இஷ்டம். மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது உள்ள உன்னுடைய ரத்தம் இல்லையா, உன்னோட உயிர் உள்ளே வளர்ந்துட்டு இருக்கு. அப்போது குழந்தை 8 மாதத்துலேருந்து எப்போ ஒன்றா பிறக்கலாம், 9ஆம் மாதம் பிறக்கலாம், இல்லை 8ஆம் மாதத்துலேயே பிறக்கலாம். பிறந்துடுத்து அப்படின்னா உனக்கு தீட்டு, விருத்தி தீட்டு. அப்போது இந்த தீட்டோடு நீ சபரிமலைக்கு போகவே கூடாது. இது இல்லைங்க, குழந்தை தானங்க பிறந்திருக்கு, எனக்கு பையன் தானே பிறந்திருக்கான், நான் போகிறேன் என்ன தப்புங்க, அந்த பையனை ஐயப்பன் தான் கொடுத்தான், இதெல்லாம் நீ ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் ஒரே விஷயம், இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்ப்பிணியாக மனைவி இருந்தால் 3 மாதத்துக்குள்ளே இருந்தால் நீ சபரிமலைக்கு போகலாம், 3 மாதம் தாண்டி ஆச்சுன்னா நீ சபரிமலைக்கு போகக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீ சபரிமலைக்கு போயிட்டு இந்த பாவம், நீ புண்ணியம் சேர்த்துன்னு வர மாட்டேன், பாவத்தை சேர்த்துன்னு வருவேன். நீ சேர்க்கின்ற பாவம் உன்னுடைய சந்ததியை பாதிக்கும். நம்முடைய குழந்தைய பாதிக்கிற அளவுக்கு நம்ம சபரிமலைக்கு எதுக்கு போகணும்? புரியுதா? அதுதான் கான்செப்ட் இதில். அப்போது நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது, அது மட்டுமல்ல 3 மாதம் தாண்டிட்டாலே மனைவியை பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே மலைக்கு நான் போவேன், நான் வீம்புக்கு நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு உங்கள் இஷ்டம். நான் யாரையும் குறை சொல்லலை, ஆனால் மலைக்கு போகக்கூடாது என்பது தான் ஐதீகம்.
இப்போ இது ஒரு சந்தேகம், பல சுவாமிமார்களுக்கு இருக்கின்ற சந்தேகம். இன்னொரு சந்தேகம் சுவாமிமார்களுக்கு, மலைக்கு மாலை போட்டுக்கிறான். இந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் திருப்பதிக்கு போகிறார். என்கிட்ட கேட்குறாரு அவர், சார் நான் மாலை போட்டிருக்கேன், நான் வருஷம் கார்த்திகை மாதத்தில் நான் திருப்பதிக்கு போவேன், அதுக்கு ஒரு மாலை போட்டுப்பேன், இந்த மாலை போட்டிருக்கும் போது அந்த மாலை போட்டுக்கலாமா? நியாயமான சந்தேகம். அவர் கேட்ட சாமி ஒருத்தர் என்ன சொல்லிருக்காரு, ஒரு குருசாமி, சபரிமலைக்கு நீ மாலை போட்டேன்னா எந்த மலை கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஒரு வினோதமான விஷயம் பாருங்க. எங்க கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அதுவும் திருப்பதி பெருமாள் யாரு? ஐயப்பனோட அம்மா உறவு நாராயணன். இப்போ மாலை போட்டுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போறவர் திருப்பதி கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போகக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றார். இது நிறைய பேர். அதே மாதிரி ஒரு பரவலான விஷயம் என்ன அப்படின்னா, சபரிமலைக்கு மாலை போட்டால் வேற மலை ஸ்தலத்துக்கு போகக்கூடாதுன்னு. உண்மையே இல்லை, அப்பட்டமான பொய். தாராளமாக எல்லா ஸ்தலங்களுக்கும் போகலாம். என்ன, நிறைய பேர் திருப்பதிக்குன்னு மாலை போடுவாங்க, பழனிக்குன்னு மாலை போடுவாங்க. தாராளமாக இந்த மாலையோடு சேர்த்து. அப்போது எனக்கு அந்த சுவாமி என்ன கேட்டார், சுவாமி நான் திருப்பதிக்கு மாலை போடுறது வழக்கம் எப்போவுமே, அதுக்குன்னு தனி மாலை வச்சுருக்கேன், வச்சுக்கோ. ஆனால் ஐயப்பனுக்கு கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டேன், கார்த்திகை கடைசியில் நான் திருப்பதிக்கு போனோம். ஆனால் திருப்பதிக்கு அந்த மாலையை போட்டு தான் போவேன். போயிட்டு வந்துட்டு திருப்பதி மாலையை மட்டும் கட்டலாமான்னு கேட்டார். நியாயமான கேள்வி. அப்போது நான் சொன்னேன், சபரிமலைக்கு மாலை போட்டாச்சு, திருப்பதிக்குன்னு ஒரு தனி மாலை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் நம்பிக்கை திருப்பதிக்கு நான் மாலை போடுவேன், தனியாக தான் போட்டுருக்கேன் இத்தனை வருஷம் அப்படின்னு நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக மாலை போடலாம். போட்டுட்டு நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்து அந்த மாலையை கட்டணும்னு அவசியம் இல்லை. கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம், கட்டலைனாலும் தவறு இல்லை. அதனால் அந்த மாலை உங்கள் கழுத்தில் இருக்கலாம். திருப்பதி மாலையோடு ஐயப்பன் மாலையும் இருந்தால் உங்களுக்கு ஐயப்பன் தரிசனம் இரட்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இந்த குழப்பங்கள் எல்லாம் நிறைய பேர், அந்த கோயிலுக்கு போகாத, இந்த கோயிலுக்கு போகாத, மலை கோயிலுக்கு போகாத, இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறார்கள். ஆனால் அதற்கும் இதற்கும் தொடர்பே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது இதில். என்ன சஸ்பென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சபரிமலைக்கு போகிறவர்கள் பல கோயில்களுக்கு சென்று விட்டு சபரிமலைக்கு செல்கிறார்கள். ஒரு பிக்னிக் மாதிரி வச்சுக்கோங்களேன். பிக்னிக்னா எல்லா கோயிலும் அவனுக்கு இந்த நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சாமி எனக்கு மற்ற நாளில் ஆஃபீஸ் பிஸி சாமி, இந்த சபரிமலை டைம் தான் சாமி நமக்கு ஃப்ரீ டைம். அவர் இந்த சபரிமலை சாக்கில் ஒரு 10 நாள் லீவ் எடுத்துட்டு நிம்மதியாக எல்லா கோயிலுக்கும் போயிட்டு போகலாம், தாராளமாக எல்லா கோயிலுக்கும் போகலாம். ஆனால் இருமுடி கட்டுறது யாருக்கு? ஐயப்பனுக்கு. அந்த இருமுடி நெய் காக்கக்கூடாது, அந்த இருமுடி வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம பர்பஸ் என்ன? சபரிமலையில் இந்த இருமுடி எடுத்துகிட்டு போய் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணணும், அதுதானே நம்மளோட பர்பஸ். நீ இருமுடியை நிரப்பும் போதே நீ ஐயப்பன்கிட்ட கமிட் ஆகிடுற. அதாவது இந்த இருமுடினை உடனே வந்து சேரும்னு ஐயப்பன் காத்துட்ருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு ஒரு 10 நாள் 12 நாள் சுற்றிட்டு கடைசியாக ஐயப்பனை பார்க்குறோம். இதில் என்ன தாற்பயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் இருக்கிறது. அந்த இருமுடி நெய்யுடைய மகத்துவம் என்னன்னு, அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை, அந்த மெய்சில் இருக்கின்ற விஷயத்தை நாம் நாளைய தினம் பார்ப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்ப சரணம், சுவாமி சரணம்.